ஆளுகை செய்யும் ஆவியானவரே, பலியாய் தந்தே பரிசுத்தமானவரே, ஆளுகை செய்யும் ஆவியானவரே, பலியாய் தந்தே பரிசுத்தமானவரே. வலது கரத்தை பரலோகத்துக்கு நேராய் உயர்த்தி அப்படி அர்ப்பணிப்போட சொல்லுங்க பார்க்கலாம். நினைவெல்லாம் உமதாகணும், எல்லாம் உமதாய், உள்ளத்தின் ஆழத்தில் உண்மையாய் நினைவெல்லாம் உமதாய், உறவல சகரகரனே பேச்செல்லாம் அருமையான இந்த ஆராதனையுடைய அதனுடைய மெயின் பகுதிக்காக உடைய திருத்தலத்தில் அர்ப்பணிக்கிறோம். இது எல்லாவற்றிலும் உடைய வார்த்தை கர்த்தரை மேன்மைப்படுத்தி இருக்கிறேன். நம்முடைய வார்த்தையை தியானிக்கும் பொழுது நம்முடைய கரமைகளோடு இருப்பதாக, எங்களோடு பேச வேண்டிய காரியங்களை, எங்களை சரி செய்ய வேண்டிய காரியங்களை, நீங்க விரும்புகிற ஆசீர்வாதத்தில் கொண்டு போகிற காரியங்களை ஆண்டவரே எங்களிடத்தில் களை பிடுங்கி ஆண்டவரே சரி செய்ய வேண்டிய காரியங்களை சரி செய்து, உணர்த்த வேண்டிய காரியங்களை உணர்த்தி, விட வேண்டிய காரியங்களை விட்டு ஆண்டவரே நீங்க விரும்புகிற வாழ்க்கை வாழ்ந்து நீங்க கொடுக்கிற அந்த முழுமையான ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள எங்கள் அன்பு தகப்பனைகளுக்கு பலன் கொடுங்க. கருத்தில் அர்ப்பணிக்கிறோம். ஆராதனைக்கு விரோதமாய், தேவனுடைய ரகசியங்களுக்கு விரோதமாய், ஏற்றுக்கொள்கிறதுக்கு விரோதமாய், ஆண்டவரே சமர்ப்பிப்பதற்கு விரோதமாய் போராடுகிற எல்லா மாம்சத்தின் கிரியைகள் இயேசுவின் நாமத்தினாலே அழிக்கப்படுவதாக. தேவனுடைய நாமம் மகிமைப்படட்டும். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்யுங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா. ஒரு 3 அல்லேலூயா சத்தமாய் சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டவரும் மீட்பரும் இரட்சகருமான இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை வாழ்த்துகிறேன். இந்த அருமையான காலை பொழுதிலே ஆண்டுடைய ஆராதனையாக உங்களுடைய திருச்சமூகத்தில், ஆண்டுடைய திருச்சமூகத்தில் உங்களை பார்க்குறதுல ரொம்ப சந்தோஷம். எத்தனை பேர் சந்தோஷமாக இருக்கிறீங்க? என் அன்போடு அழைத்த அன்பு சகோதரி அவர்களுக்காகவும் தம்பி ஜெப்ரிக்காக, குடும்பத்திற்காக ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறேன். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா. அருமையான திருச்சபையில் நீங்கள் நாட்டப்பட்டிருக்கிறீர்கள். திருச்சபையில் தொடர்ந்து கர்த்தருடைய பிரசன்னத்தில் களி கூர்ந்து ஆண்டுடைய வருகைக்கு ஆயத்தப்பட கர்த்தர் உங்களுக்கு உதவி செய்வாராக. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அநேக நேரத்தில் என்னுடைய வாழ்க்கையில் ஜெபசீலன் பாஸ்டரை குறித்து ஜெய்சீலன் பாஸ்டரை குறித்து நான் நினைக்கிறது உண்டு. இன்னைக்கு காலையில் நான் யோசிச்சுட்டு இருந்தேன். ஒரு அருமையான ஒரு போதகர். ஆமென் சொல்லுங்க பாருங்க. எத்தனை பேர் அவரை நினைக்கிறீங்க? எத்தனை பேர் அவரை நினைத்து அவருடைய குடும்பத்திற்காக ஜெபிக்கிறீங்க? ஒரு முறை நாங்கள் 100 அடி ரோட்டில் ஒரு விபத்தில் மாட்டி நாங்கள் அவருக்கு ஒரு கால் பண்ணோம். உடனே அவருடைய காரை எடுத்துகிட்டு வந்து எங்களை அவர் காரில் ஏற்றி எங்கள் வண்டியை வேற ஒருத்தவங்கள்ட்ட ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு அந்த காரியங்கள் அதில் இருந்த பஞ்சர் காரியங்கள் எல்லாம் பார்த்து கொண்டு வந்து எங்களை அருமையாக நடத்தினார். ஹல்லேலூயா. எனக்கு எப்பவுமே ஜெயராணி சிஸ்டரை குறித்து நான் யோசிக்கும் போது நான் நினைப்பேன், இந்த விபத்து நடந்த நேரத்தில் என்னுடைய ஷர்ட்ஸ் எல்லாம் கிழிஞ்சிருச்சு. அப்போ நான் அந்த ஷர்ட்டோட பரவாயில்ல, நான் போயிடுறேன், வீட்டில் போய் நான் சேஞ்ச் பண்ணிக்கிறேன்னு சொன்னேன். அந்த சகோதரி சொன்னாங்க, ஊழியக்கார் கிழிஞ்ச ட்ரெஸ்ஸோட வெளியில் போகக்கூடாது அப்படின்னு சொல்லி ஊழியத்தையும் ஊழியக்காரனையும் ஆண்டவரை முக்கியத்துவப்படுத்துகிற ஒரு ஊழியக்காரனுடைய குடும்பத்தில் தான் நீங்கள் இருக்கிறீங்க. ஆமேன்னு சொல்லுங்க பார்க்கலாம். யாரெல்லாம் ஆண்டவரை புரிஞ்சுக்கிட்டாங்களோ, ஆண்டுடைய ஊழியத்தை புரிஞ்சுக்கிட்டாங்களோ, ஆண்டுடைய ஊழியக்காரங்களை புரிஞ்சுக்கிட்டாங்களோ அவங்களெல்லாம் கர்த்தர் ஆசீர்வதிப்பார். ஆமேன்னு சொல்லுங்க.
ஹல்லேலூயா. பாஸ்டர் மரித்து ஒருவேளை ஆண்டுடைய சமூகத்தில் இருந்தாலும் இந்த குடும்பத்தோடு நீங்கள் ஒத்துழைத்து சபையோடு ஒத்துழைத்து இருக்கிற உங்களையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பார். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்கிறீங்க? சில குறைபாடுகள் இருக்கும், பலவீனங்கள் இருக்கும், ஆனாலும் எல்லாவற்றையும் சகித்து பொறுத்து நம்ம ஆண்டுடைய ஆலயத்தில் இருப்பது என்பது ஒரு பெரிய ஆசீர்வாதம். ஆமேன்னு சொல்லுங்க பார்க்கலாம். நேரம் ரொம்ப குறைவாக இருக்குது, உங்கள்கிட்ட நிறைய காரியங்கள் பேசணும். ஆவியானவர் எப்படி என்னை நடத்துகிறாரோ அதன்படி நமக்கு உதவி செய்வார். ஆமேன்னு சொல்லுங்க. ஆனால் எனக்கு ஒரே ஒரு காரியம் சொல்ல முடியும், நீங்கள் வந்தபடி போகிறதில்ல. நீங்கள் வந்தபடி போகிறது இல்லை. உங்களுடைய ஆவிக்குரிய நிலைமை மாற போகுது. உங்களுடைய உலக ஆசீர்வாதத்தின் நிலைமை மாற போகுது. இவ்வளவு நாளாக நீங்கள் மாம்சீகத்தில் போராடி கொண்டிருக்கலாம். இன்றைக்கு ஆவியின் நிறைவை கொடுத்து அவரின் அபிஷேகத்தில் உங்களை நிறைந்து நடந்து தேவன் கொடுக்கிற ஆசீர்வாதங்களை நீங்கள் பெற்று கடந்து போகிறீங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. வேதத்தில் ஒரு வசனத்தை வாசிக்கலாம். 1 கொரிந்தியர் 11ஆம் அதிகாரம் அதன் 31வது வசனத்தை வாசிக்க கேட்போம். என்னோடு தொடர்ந்து நீங்கள் வாசித்து கொஞ்சம் சப்போர்ட் பண்ணணும். நேரத்தின் சுருக்கத்தில் கரெக்டாக ஆவியானவர் செயல்படுவார். ஆமீன் சொல்லுங்க பார்க்கலாம். 1 கொரிந்தியர் 11ஆம் அதிகாரம் அதன் 31வது வசனம். தம்மை தாமே நிதானித்தறிந்தால் நாம் நியாயம் தீர்க்கப்படும். வாசிங்க பார்க்கலாம், எல்லாரும் சேர்ந்து வாசிக்கலாம். அந்த வேத பகுதியை திருப்பிக் கொள்ளுங்க. நம்மை நாமே நிதானித்தறிந்தால் நாம் நியாய தீர்க்கப்படும். எனக்கு பிரியமான அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, தம்பி என்னோடு இந்த நாள் வர வேண்டும் என்று சொல்லி அழைத்த பொழுது ஆழமாய் கர்த்தனுடைய சிந்தனையில் போட்ட காரியங்களை தான் நான் உங்களோடு பேச போகிறேன். ஆமீன் சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. திருவிருந்துக்காக இந்த காரியங்களை நான் செலக்ட் பண்ணலை. நான் கூப்பிடும்போது இந்த காரியத்தை சொன்னேன். அதுக்கப்புறம் தான் எனக்கு திருவிருந்து காரியங்கள் தெரிந்தது. ஆனால் இங்கே வேத வசனத்தில் வாசிக்கிறோம், நம்மை நாம் நிதானித்தறிந்தால் நாம் நியாயம் தீர்க்கப்படும். எனக்கு பிரியமான அன்பு தேவனுடைய பிள்ளைகளை, நம்முடைய வாழ்க்கையில் அநேக சூழ்நிலைகளை மற்றவர்களை குறித்து நாம் குறை சொல்வோம். ஒருவேளை ஊழியக்காரங்களை குறித்து கூட, சபையை குறித்து கூட அநேக சூழ்நிலை நமக்கு குறைகள் இருக்கலாம். பக்கத்தில் இருக்க அக்கா இப்படி, எங்களுடைய சபை இப்படி, எங்களுடைய ஊழியக்காரி இப்படி, ஊழியக்காருடைய குடும்பம் இப்படி, இந்த அக்கா அப்படி, இந்த அண்ணன் அப்படின்னு சொல்லி பல நேரத்தில் நாம் குறை சொல்கிறவர்களாக இருக்கலாம். ஆனால் வேத வசனம் சொல்கிறது, நம்மை நாம் நிதானித்தறிந்தால் யார் நியாயம் தீர்க்கப்பட மாட்டோம்? நாம் நியாயம் தீர்க்கப்பட மாட்டோம். இன்றைக்கு நம்மை நாம் நிதானிப்பது அறிவதற்காக தான் கர்த்தர் உங்களை கொண்டு வந்திருக்கிறார். ஆமேன் சொல்லுங்க. அநேக சூழ்நிலை எனக்கும் ஆசீர்வாதத்தின் வசனத்தை பேசணும்னு ஆசை. அநேக நேரத்தில் ஆசீர்வாதத்தின் வசனத்தை பேசி நல்ல மார்க் வாங்கணும்னு ஆசை. ஆனால் அநேக சூழ்நிலை எங்கு கடந்து போனாலும் உபதேசத்தை பேசக்கூடிய கிருபையை கர்த்தர் எனக்கு கொடுத்திருக்கிறார். ஆமேன் சொல்லுங்க பார்க்கலாம். அநேக சூழ்நிலை நமக்கு ஆசீர்வாதம் வேணும்னு நினைக்கிறோம். அநேக சூழ்நிலை கர்த்தரை உயர்வுக்குள் கொண்டு போக வேண்டும் என்று சொல்லி நினைக்கிறோம். அநேக சூழ்நிலையிலே நான் நல்ல மேன்மையாக ஆசீர்வாதமாக மற்றவர்களை பார்க்கிலும் உயர்ந்த ஸ்தானத்தில் இருக்க வேண்டும் என்று சொல்லி நினைக்கிறோம். நல்லது. கிறிஸ்தவர்களாய் இருக்கிற யாரும் ஆசீர்வாதத்தை தேடி போக வேண்டிய அவசியம் இல்லை. ஆண்டவர் பக்கமாய் திரும்பினோம் என்று சொன்னால், வேத வசனத்தின் பக்கமாய் திரும்பினோம் என்று சொன்னால், ஆண்டவருக்கு பிரியமாய் நம்முடைய வாழ்க்கை இருக்கும் என்று சொன்னால், ஆசீர்வாதம் எப்படி வந்துடும்? தானா வந்துடும். மத்தேயு 6:33 வாசிக்கிறோம், தேவனுடைய ராஜ்யத்தின் நீதி முதலாவது தேடுங்கள், இதனோடு எல்லாம் என்ன பண்ணுமா? கூட கொடுக்கப்படும். அநேக சூழ்நிலை கருவேப்பிலை கொத்தமல்லியவே நம்ம நம்பிக்கிட்டு இருக்கிறோம். வெங்காய தக்காளி வாங்கினா, கத்திரிக்காய் வாங்கினா கருவேப்பிலை எப்படி கிடைக்கும்? ஃப்ரீயாக கிடைக்கும். போன உடனே யாரும் என்ன சொல்ல மாட்டாங்க, எனக்கு கொஞ்சம் கருவேப்பிலை கொடுங்க, கொத்தமல்லி கொடுங்கன்னா காசு கேட்பார் கடைக்காரு. ஆனால் வெங்காயம் வாங்கி, தக்காளி வாங்கி, கத்திரிக்காய் வாங்கி, ஜீனி வாங்கி, உப்பு வாங்கி, துவரம்பருப்பு வாங்கி, கொஞ்சம் கருவேப்பிலை கொத்தமல்லி கொடுங்க அண்ணாச்சின்னு சொன்னால் அண்ணாச்சி எப்படி கொடுப்பாரு? நீங்களே காசு கொடுக்கணும்னு நினச்சா கூட, இல்லைக்கா இருக்கட்டும்க்கா ஃப்ரீயாக வச்சுக்கோங்க. அநேக சூழ்நிலையில் அதை தான் நம்ம இன்னைக்கு ஃப்ரீயாக கிடைக்கிற காரியத்துக்காக ரொம்ப பிரயாசப்படுறோம். செய்ய வேண்டியதை செய்தா ஆசீர்வாதம் தானா வரும். ஆமீன் சொல்லுங்க. பரிசுத்த வேதாகமம் சொல்லுது, இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பதே
ஆமா, அவருக்கு எதுதான் பிரியம்? உங்களையும் என்னையும் ஆசீர்வதிப்பது தான். ஆமேன் சொல்லுங்க பார்க்கலாம். நம்ம கஷ்டப்பட்டு கொண்டே இருக்க வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் நம்மை அழைக்கவில்லை. கடனாளிகளாய் இருப்பதற்காக ஆண்டவர் நமக்கு அழைக்கவில்லை. எப்பொழுதும் பாடுகளையும் துன்பத்தையும் இல்லாமையும் அனுபவிப்பதற்காக கர்த்தர் நம்மை அழைக்கவில்லை. நமக்காக இயேசு சாபமானது, நமக்காக இயேசு கல்வாரி சிலுவையில் ரத்தம் சிந்தினது நீங்கள் ஆசீர்வாதமாக இருக்க வேண்டும் என்பதற்காக தான். அல்லேலூயா. அருமையான வசனம் வாசிங்க. சங்கீதங்களின் புஸ்தகம் 119ஆம் சங்கீதம். அது என்ன வசனம்? 41வது வசனம் வாசிங்களா? அது இல்ல, லாஸ்ட் 48வது வசனத்துல, நான் பிரியப்படுகிற உமது கற்பனை கையெடுப்பேன், உம்முடைய பிரமாணங்களை தியானிப்பேன். அதே போல அதே 119ஆம் சங்கீதத்துல பார்த்தோம்னு சொன்னா 9வது வசனத்துல அதுல என்ன போட்டிருக்குது? வாலிபன் தன் வழியை எதினால் சுத்தம் பண்ணுவான். வேத வசனத்தின்படி நம்மை காத்து கொள்கிறதுனாலே என்று சொல்லி அங்க எழுதப்பட்டிருக்கிறதை பார்க்கிறோம். அதுல 16வது வசனம் சொல்லுது, உமது பிரமாணங்களில் மன மகிழ்ச்சியா இருக்கிறேன், உம்முடைய வசனத்தை மறவேன். பிரமாணம் முக்கியம், வேத வசனம் முக்கியம், சத்தியம் முக்கியம். ஆசீர்வாதம் என்கிற வார்த்தை வந்துவிட்டால் ஆசீர்வாதம் கிடைத்து விடாது. நிறைய பேர் நினைக்கிறாங்க, ஏன் எங்க பாஸ்டர் வசனத்தை பேசணும், ஏன் எங்க ஊழியக்காரம்மா சத்தியத்தை பேசணும், உபதேசத்தை பேசணும், ஆசீர்வாதத்தை பேச வேண்டியதானே. ஆசீர்வாதத்தை பேசுறதுனால என்ன பண்ணிடாது. நான் எப்பவும் சொல்வேன், ஏசப்பா ஆசீர்வாதம்னு சொன்னா ஏசப்பாட்ட வந்த உடனே எல்லாம் கிடைச்சிடாது. ஏசப்பாவுடைய வழியில நடந்தாதான் கிடைக்கும். ஆமேன்னு சொல்லுங்க. நிறைய பேரோட என்னன்னா, ஓகே எனக்கு ஆசீர்வாதம் தான் வேணும், ஏசப்பா வேண்டான்னு. ஆனால் ஏசப்பா நம்முடைய வாழ்க்கையில் இருப்பார் என்று சொன்னால் ஆசீர்வாதம் ஆட்டோமேட்டிக்காக வரும். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க? நம்மை நாம் நிதானித்தறிந்தால் நியாயம் தீர்க்கப்படும். மாதம் மாதம் நாம் இந்த வார்த்தையை கேட்கிறோம். திருப்பந்திக்கு முன்பதாக அந்த வேத வசனத்தில் இந்த 1 கொரிந்தியர் 11ஆம் அதிகாரத்தில் வாசிக்கும் பொழுது இந்த வார்த்தையை கேட்கிறோம், நம்மை நாம் நிதானித்தறிந்தால் நியாயம் தீர்க்கப்படும். எத்தனை நாள் நம்முடைய வாழ்க்கையில நிதானித்தறிந்திருக்கிறோம்? அநேகர் பாருங்க, சில பேர் அபாத்திரமா பானம் பண்றாங்க. 29வது வசனத்துல வாசிக்கும் பொழுது, என்னத்தினானெனில் அபாத்திரமாய் போஜனம் பானம் பண்ணுகிறவன் கர்த்தருடைய சரீரம் இன்னதென்று நிதானித்து அறியாததுனால என்ன பண்றானாமா? ஆக்கினை தீர்ப்பு. நிறைய பேரு தன்னை பரிசுத்தப்படுத்திக் கொள்ளாமல், தன்னை ஆயத்தப்படுத்திக் கொள்ளாமல் என்ன பண்றாங்க? சில பேர் பருகிறாங்க. சில பேர் இருக்கிறாங்க, நான் பரிசுத்தம் இல்லை, நான் சரியில்லை. ரட்சிக்கப்பட்டிருப்பாங்க, ஞானஸ்நானம் எடுத்திருப்பாங்க, அபிஷேகம் அன்றைய நாளில் பெற்றிருப்பாங்க, அதை கண்டினியூ பண்ணாமல் இருந்திருப்பாங்க. இப்போ நான் தகுதி இல்லை சிஸ்டர், இப்போ நான் தகுதி இல்லை பாஸ்டர், நான் அதனால என்ன பண்ணிடுறேன், தேவனுடைய பாத்திரத்திலிருந்து விலகி இருந்துடுறேன் அப்படின்னு சொல்லி கொஞ்சம் பேர் இருப்பாங்க. தகுதி இல்லாமல் கை நீட்டுகிறவர்கள், தகுதி இல்லை என்று சொல்லி பாத்திரத்தில் விலகி பங்கெடுக்காம இருக்கிறவங்க. ஆண்டவர் நம்மை குறித்து விரும்புகிற காரியம், ஆயத்தத்தோடு அவருடைய பாதத்திலே கலந்து கொண்டு அவருடைய பந்தியிலே அவருடைய சரீரத்தின் அடையாளமாக இருக்கிற அந்த அப்பத்தை புசித்து இரத்தத்திலே பானம் பண்ணி நாம் ஆசீர்வதிக்கப்பட வேண்டும் என்பதுதான். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா. அந்த 1 கொரிந்தியர் 11:27 வாசிக்கிறோம், இப்படி இருக்க எவன் அபாத்திரமாய் கர்த்தருடைய அப்பத்தை புசித்து அவருடைய பாத்திரத்தில் பானம் பண்ணுகிறானோ அவன் எப்படி இருக்கிறானாமா? குற்றமுள்ளவனாய் இருக்கிறான். அநேகர் இதனால என்ன பண்ணியிருக்கிறாங்க? பலவீனரும் வியாதியும் நித்திரை அடைந்தவர்களாக இருக்கிறாங்கன்னு சொல்லி அங்கே ஆண்டுடைய வசனம் எழுதியிருக்கிறதை பார்க்கிறோம். அநேக நேரத்தில் வேத வசனம் நமக்கு தெரியல, வீட்டில் வேதம் வாசிக்கிறது இல்லை, வீட்டில் நம்ம வேதத்தை பிரட்டி பார்க்கறது இல்லை. ஆலயத்துக்கு வந்தாக்க, ஆராதனைக்கு வந்தாக்க, ஆண்டுடைய சமூகத்திலே வேதத்தை திறந்து படிக்கிறதுக்கு நமக்கு என்ன பண்ண முடியல. எத்தனை பேர் ஆர்டர் ஆஃப் புக் சொல்ல தெரியும்? ஆதியாகமம் முதல் வெளிப்படுத்தின விசேஷம் வரைக்கும் பழைய ஏற்பாட்டில் எத்தனை புத்தகம் இருக்கு? பழைய ஏற்பாட்டில் எத்தனை புத்தகம் இருக்கு? தெரியாது. புதிய ஏற்பாட்டில் எத்தனை புத்தகம் இருக்கு? தெரியாது. 39, 27, 66 புத்தகங்கள் இருக்குது.
ரட்சிக்கப்பட்டு வருஷங்கள் ஆயிட்டு, ஞானஸ்நானம் எடுத்து வருஷங்கள் ஆயிட்டு, அபிஷேகம் பெற்று வருஷங்கள் ஆயிட்டு, ஒரு முறையாவது வேத வசனத்தை நம்ம வாசித்திருக்கிறோமா? ஒரு முறையாவது வேத புத்தகம் ஃபுல்லா படிச்சு முடிச்சுட்டேன்னு யாராவது நம்மளால சொல்ல முடியுமா? ஏன் தெரியுமா நம்மளுடைய வாழ்க்கையில் ஆசீர்வாதம் இல்லை? வேதத்திற்கு முக்கியத்துவம் கொடுக்கல. வேதத்திற்கு முக்கியத்துவம் கொடுக்கல. அந்த 119வது சங்கீதத்தில் நீங்க முழுமையா படிச்சு பாருங்க. எப்பவும் வேத வசனம் வேத வசனம் வேத வசனம் நம்முடைய வாழ்க்கையில என்னத்தெல்லாம் கொண்டு வரும் என்று சொல்லி அங்கே எழுதி இருக்கிறதை நம்மால பார்க்க முடியும். ஆமேன் சொல்லுங்க பார்க்கலாம். நம்மை நாமே நிதானித்தறிய வேண்டும். வேத வசனம் இல்லாத பரிசுத்த வாழ்க்கை நம்முடைய வாழ்க்கையில வராது. நான் எப்பவும் சொல்வேன், சபை என்பது என்னது? ஒரு தொழிற்சாலை. சபை என்பது என்னது? ஒரு தொழிற்சாலை. சபை உங்களை சேஃபா நல்லா ஓகே நீங்க பண்றதெல்லாம் சரின்னு சொல்றது அல்ல. இந்த இடத்திலிருந்து வருகிற வார்த்தை உங்களை குத்தணும், என்னுடைய வாழ்க்கையில பாதிப்பை உண்டு பண்ணணும், நான் என்னுடைய வாழ்க்கையை சரி பண்ணணும், என்னுடைய வாழ்க்கையில ஒரு ஸ்டெப் ஆவிக்குரிய வாழ்க்கையில வளர்த்துகிறதா இருக்க வேண்டும். எத்தனை பேர் ஆமேன் சொல்றீங்க? ஹல்லேலூயா. என்ன ரொம்ப சோர்வா இருக்கிறீங்க? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். வசனத்துக்கு கீழ்ப்படிந்தாதான் ஆசீர்வாதம். ஆமேன் சொல்லுங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா. பரிசுத்தமாய் நாம் வாழுகிறவர்களாக இருக்க வேண்டும். நம்மை நாம் நிதானித்தறிகிறவர்களாக இருக்க வேண்டும். நம்மை நாம் நிதானித்தறிந்து தேவன் நம்முடைய வாழ்க்கையில என்ன விரும்புகிறாரோ அந்த காரியங்களிலே சரி செய்து தேவனுடைய ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள வேண்டும். ஆமேன் சொல்லுங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. சுத்தமாக்குறதுக்கு நம்ம என்ன செய்யணும்? பரிசுத்தமாய் வாழ்வதற்கு என்ன செய்யணும்? ஒரு 8 பாயிண்ட் நான் உங்களோட பேச போறேன். ஆமேன் சொல்லுங்க பார்க்கலாம். 119ஆம் சங்கீதத்தை திருப்பிக் கொள்ளுங்க. அதில் 9ஆம் வசனத்திலிருந்து 16ஆம் வசனம் வரை ஒரு 8 பாயிண்ட் நான் உங்கள்ட்ட சொல்லி நான் ஜெபிக்க போகிறேன். ஆமேன் சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. முதலாவது, நான் பாவம் செய்யாமல் இருப்பதற்கு நான் என்ன செய்ய வேண்டும்? வாசிங்க பார்க்கலாம். 119ஆம் சங்கீதம் அதின் 9வது வசனம். வாலிபன் தன் எதினால் சுத்தம் பண்ணுவான்? உமது வசனத்தின்படி தன்னை காத்துக் கொள்கிறதினால் தானே. வாலிபன் தன் வழியை எதினால் சுத்தம் பண்ணுவான்? வேத வசனத்தின்படி தன்னை காத்து கொள்ளுகிறதுனாலே. முதலாவது, நாம் பாவத்திற்கு விலகி வாழ்வதற்கு, முதலாவது நான் தவறு செய்யாமல் இருப்பதற்கு, முதலாவது தேவன் விரும்புகிற வாழ்க்கை வாழாமல், மனிதன் விரும்புகிற வாழ்க்கை வாழாமல் தேவன் விரும்புகிற வாழ்க்கை வாழ்வதற்கு நான் முதலாவது செய்ய வேண்டிய காரியம் என்ன பண்ணணும்? வேத வசனத்தின்படி என்னை காத்து கொள்ளுகிறவனாய் இருக்க வேண்டும். ஆமேன் சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. வேத வசனத்தின்படி நம்மை காத்து கொள்ள வேண்டும். இந்த 9வது வசனத்தில் பார்க்கும் பொழுது வாலிபன் வதலியை எதாவது சுத்தம் பண்ணுவானாமா? அதில் ஆண்டவருக்கு ரோலே இருக்காது. அநேக சூழ்நிலையில் நிறைய பேர் ஜெபிப்பாங்க, நான் இந்த வாட்டி மன்னிப்பு கேட்டு திருவிருந்து எடுத்துட்டேன் ஆண்டவரே, ஆனால் நீங்கள் தான் என்ன பண்ணணும்? என்னை பாதுகாத்துக்கணும். பாவம் செய்யாமல் நீங்கள் தான் பாதுகாத்துக்கணும். ஆண்டவர் பாதுகாப்பார், இல்லைன்னு சொல்லலை. ஆனால் நம்ம மனசா பாவம் செய்யும் போது, மனசா தேவனுக்கு விரோதமான காரியங்களை செய்யும் போது, இங்க வசனம் சொல்லுது, நம்ம வேத வசனத்தை கொண்டு நம்மளை பாதுகாத்துக்கணும். ஆமேன்னு சொல்லுங்க பார்க்கலாம். வாசிங்க பார்க்கலாம். எத்தனை பேர் படிச்சிங்க? அதை என்ன சொல்லுது? போட்டிருக்காங்களா டிவியில்? இருக்கா? அதை வாசிங்க, அதை பார்த்து வாசிங்க. வாலிபன் உமது வசனத்தின்படி காத்து கொள்ள வேண்டும். வசனத்தின்படி ஆண்டவர் என்ன வசனம் என்ன விரும்புகிறாரு, எப்படி பேசணும்னு விரும்புகிறாரு, எப்படி பார்க்கணும்னு விரும்புகிறாரு, எப்படி செயல்படணும்னு விரும்புகிறாரு, எப்படி என்னுடைய கிரியைகளை வெளிப்படுத்தணும் விரும்புகிறாரு, அந்த காரியங்களை நாம் புரிந்து அறிந்து என்ன பண்ணணும்? அதன்படி நம்மை காத்து கொள்ள வேண்டும். ஆமேன் சொல்லுங்க பார்க்கலாம். பிரமாணம் முக்கியம், அப்படி வார்த்தை ரொம்ப முக்கியம். அப்படி வார்த்தையின்படி நம்மை காத்து கொள்ள வேண்டுமானால் அப்படி வார்த்தை என்ன பண்ணியிருக்கணும்? தெரிஞ்சிருக்கணும். ஆமேன் சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. எத்தனை பேருக்கு வேத வசனம் படிக்கிறதுனா ரொம்ப பிடிக்கும்? வேத வசனம் நீங்க டெய்லி அனுதினமும் நான் சொல்வேன், காலையில் எழும்பி ஒரு 5 அதிகாரமாச்சும் என்ன பண்ணணும்? படிக்கணும்.
இல்லைன்னா காலையில் ஒரு பிரேக்ஃபாஸ்ட்டு நீதிமொழிகள் நான் சொல்லுவேன், பசங்களுக்கெல்லாம் சொல்லுவேன். நீதிமொழிகள் 1ஆம் அதிகாரத்தில் 31 வசனங்கள் நீங்கள் என்ன பண்ணணும், மாதம் மாதம் படிக்கணும். ஆண்டவரில் எழுதி வைத்திருக்கிறார் எப்படி வாழ வேண்டும், எப்படி என்னுடைய வாழ்க்கையை அமைத்து கொள்ள வேண்டும், எப்படி கர்த்தருடைய வாழ்க்கை குறித்து விரும்புகிறார் என்கிற காரியங்களை ஆண்டவர் எழுதி வைத்திருக்கிறார். ஆமேன் சொல்லுங்க பார்க்கலாம். வேத வசனத்தின்படி காத்துக்கொள்ளணும். ரெண்டாவது, நாம் பரிசுத்தமாய் வாழ்வதற்கு என்ன செய்யணும்? 10வது வசனத்தை வாசிங்க பார்க்கலாம். என் முழு இருதயத்தோடும் உம்மை தேடுகிறேன். போதும். ரெண்டாவது, பாவம் செய்யாமல் இருப்பதற்கு நான் முழு இருதயத்தோடு அவரை தேடணும். நான் பாவம் செய்யாமல் இருக்கிறதுக்கு முதல்ல என்ன செய்யணும்? வேத வசனத்தின்படி. நான் கடைசியில் கேட்பேன் 8 பாயிண்டையும். உங்கள் பாஸ்டரமா எப்படி பிரசங்கம் பண்ணுவாங்கன்னு எனக்கு தெரில. நான் ஒன்றும் அப்படி விட்டுற மாட்டேன் உங்களை. ஆமேன்னு சொல்லுங்க. எனக்கு கொடுத்துட்டாங்க, மைக்கை கொடுத்துட்டாங்க, டைமையும் சொல்லிட்டாங்க. அந்த டைம் வரைக்கும் என்னுடைய கண்ட்ரோல் தான். ஆமேன்னு சொல்லுங்க. அல்லேலூயா. நீங்கள் சொல்லலைன்னா உங்கள் பக்கத்தில் கேட்பேன். வாலிப தம்பிமாரெலாம் இங்கே அதிகமாக இல்லை. அவங்கெல்லாம் இருந்திருந்தாங்கன்னா ரொம்ப நல்லா இருந்திருக்கும். ஆமேன்னு சொல்லுங்க. அல்லேலூயா. என்ன சொல்லுது? முத காரியம், நம்ம பாவம் செய்யாமல் இருக்கிறதுக்கு முதல்ல என்ன செய்யணும்? வேத வசனத்தின்படி என்ன பண்ணணும்? காத்து கொள்ளணும். அதெல்லாம் அதிகமாக பேசுறதுக்கு உங்களுக்கு எனக்கு நேரம் இல்லை இன்னைக்கு. நான் பாயிண்ட்டை மட்டும் சொல்கிறேன். ரெண்டாவது காரியம் என்ன செய்யணும்? முழு இருதயத்தோடு அவரை தேடணும். நிறைய நேரத்தில் ஆராதனைக்கு வந்தால் நம்ம முழு இருதயத்தோடு தேடுறோமா? என்னை இந்த பக்கம் திருப்பி உட்கார வைக்காமல் போயிட்டாங்க. நீங்கள் எப்படி தேடுனீங்க நான் பார்க்கல. போனால் எந்த சபைக்கும் போனால் எல்லாத்தையும் பார்க்கறது தான் எனக்கு வேலை. பார்க்கறத இங்கே வச்சு சொல்கிறது தான் எனக்கு வேலை. ஆவியானவர் எனக்கு என்ன சொல்கிறார் அந்த விஷயத்தை கண்டிப்பாக எங்கனாலும் சொல்லுவேன். ஆமேன்னு சொல்லுங்க. அல்லேலூயா. முழு இருதயத்தோடு அவரை தேடணும். நிறைய பேர் என்னன்னா கை தட்டுனா தான் தட்ட முடியுது, நிறைய பேர் பாடுனா தான் பாட முடியுது. இல்லை, ஆலயத்துக்கு வந்துட்டா ஆண்டவரும் நானும் அவர் செய்த நன்மைகளை நினைத்து அவரை துதிப்பாடி. பக்கத்தில் இருக்க அக்காவெல்லாம் பார்க்க கூடாது. சொல்லுங்க, கையை பிடிச்சி சொல்லுங்க, பக்கத்தில் இருக்க அக்காவெல்லாம் பார்க்காதீங்கக்கா. அந்த அக்கா நம்மளை உயர்த்த முடியாது, அந்த அக்கா நம்மை மேன்மைப்படுத்த முடியாது. யாரு தான்? ஆண்டவர் தான். எவனையும் உயர்த்தவும் மேன்மைப்படுத்தவும் பக்கத்தக்காவுடைய கையினால் ஆகும்னு போட்டிருக்குதா? எப்படி போட்டிருக்குது? ஆண்டவரால் ஆகும். ஆமேன்னு சொல்லுங்க பார்க்கலாம். அந்த அக்கா என்ன நினைச்சா என்ன? பாரு, என்னடா இதுக்கு பெரிய அபிஷேகம் வந்துருச்சு போலயே, அப்போ என்ன குதி என்ன சொல்லட்டும். அவங்க சொல்லிக்கிட்டே இருக்க நீங்க துதித்து அவரை ஆராதித்து உயர்ந்த ஸ்தானத்தில் கர்த்தர் கொண்டு போவார். ஹல்லேலூயா. மேலே உயரே நான் பரப்பேன், உயரே நான் பரப்பேன், உயரே நான் பரப்பேன், உயரே நான் பரப்பேன். ஆண்டவர் நம்மை உயர்ந்து நாளுக்கு நாள் உயர்த்தி கொண்டு போவதற்காக தான் உங்களை என்னை சபைக்குள்ள வைத்திருக்கிறார். அல்லேலூயா. உண்மையிலே சொல்றேன், இந்த 8 காரியத்தை உங்களுடைய வாழ்க்கையில் அபியாசப்படுத்துங்க. நிச்சயமாக இந்த நாள் உங்களுடைய வாழ்க்கையில குறிப்பிடப்பட்ட ஒரு நாளாக இருக்கும். ஆமேன் சொல்லுங்க. அல்லேலூயா. 1, வேத வசனத்தின்படி காத்துக்கொள்ளணும். 2வது, முழு இருதயத்தோட அவரை துதிக்கணும். யாரையும் பார்க்க கூடாது. உள்ள வந்துட்டோமா எந்த நினைவும் இருக்கக்கூடாது. கணவன், மனைவி, அக்கா எல்லாம் ஆராதனை முடிச்சதுக்கு அப்புறம் பார்த்துக்கலாம். நானும் ஆண்டவரும் லீட் பண்ணுறவங்க எதை வச்சு லீட் பண்ணுறாங்களோ அந்த பாடலை பாடி துதித்து முழு பலத்தோட கையை தட்டி அவர் ஆராதித்து மகிமைப்படுத்தும் பொழுது அப்படி பிரசன்னம் எனக்குள்ள வரும். அந்த பிரசன்னம் என்னை பாவம் செய்வதற்கு தூண்டாது. ஆமேன்னு சொல்லுங்க பார்க்கலாம். 2வது, அவரை முழு இருதயத்தோடு துதிக்கணும். 3வது, அவர் அந்த பாவம் செய்யாமல் இருப்பதற்கு என்ன செய்யணும்? வாசிங்க பார்க்கலாம் 11வது வசனம். நான் உமக்கு விரோதமாய் பாவம் செய்யாதபடிக்கு வாக்கை என் இருதயத்தில் வைத்து. 3வது, அவருடைய வார்த்தை நம்முடைய இருதயத்தில் இருக்கணும். அவருடைய வார்த்தை இருதயத்தில் இருந்துச்சுன்னா நம்ம என்ன பண்ண மாட்டோம்? பாவம் செய்ய மாட்டோம். அநேக சூழ்நிலையில் நம்ம நினைக்கிறோம், குடிக்கிறவன் பாவி, சிகரெட் அடிக்கிறவன் பாவி, அவன் பாவி, இவன் பாவி, என் எய்த்த வீட்டுக்காரன் என்னை விட்ட சண்டை போடுறான், அவன் பாவி. நீ யாரு? சபைக்குள்ள வந்ததுனால நீங்க பரிசுத்தவான் அல்ல.
ஆண்டவர் உங்களுடைய பாவங்களை கழுவி இருக்கிறார், உண்மைதான், இல்லைன்னா சொல்லல. ஆனா அனுதின வாழ்க்கையில, அனுதின செயல்பாடுல ஒரு பார்வை நம்முடைய பாவத்திற்குள் கொண்டு போகும். யோபு சொல்றாரு, கண்களோடு உடன்படிக்கை பண்ணின நான் கண்ணினான் நினைப்பில் எப்படி இருக்க முடியும்? நம்முடைய கண்கள் பரிசுத்தமாய் இருக்கணும், நம்முடைய செவிகள் பரிசுத்தமாய் இருக்கணும், நம்முடைய நாவு பரிசுத்தமாய் இருக்கணும். நாம் பரிசுத்தமாய் இருப்பதற்கு அவருடைய வார்த்தை இருதயத்தில் இருக்கணும். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். இருதயத்தை குறித்து ஆண்டவர் சொல்லும் பொழுது, இருதயம் தான் என்னதான், இருதயத்தில் இருக்கதான் வாயில வெளிப்படும், சட்டியில் இருக்கிறது ஆப்பையில வரும். ஏன் கஷ்டமாகும் போது, பிரச்சனை வரும்போது, பாடு வரும்போது டொயின்னு போயிடுறோம்? இருதயத்தில் வசனம் இல்லை. இருதயத்தில் கர்த்தர் உன்னை விடுவிப்பார், கர்த்தர் உன்னை பாதுகாப்பார், உன்னுடைய பிரச்சனையில கர்த்தர் ஒரு நன்மையை கொடுப்பார், இந்த பிரச்சனை உன்னை ஒரு உயர்வுக்குள்ள கொண்டு போகின்ற வசனம் இருந்தாதான். தண்ணீரில் நடக்கும்போது நான் உன்னோட இருப்பேன், ஆறில் நடக்கும்போது நான் உன்னோட இருப்பேன், நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. இந்த வசனம்லாம் இருதயத்தில் இருந்தால் என்ன ஆகும்? அந்த பிரச்சனைகள் வரும்போது பேச முடியும். ஒரு நாள் அப்படிதான் நான் சவுதி தேசத்தில் இருக்கும் பொழுது என்னோட ரூம்கார் மறைச்சிட்டாரு. என்னோட நல்லா பழகினவர், என்ன ரட்சிப்புக்கு, அவருடைய ரட்சிப்புக்கு நான் தான் காரணக்காரனாக இருந்தேன். பார்த்தீங்க அப்படின்னா அவர் மறித்த உடனே ஒரு நாள் நான் நைட் ரெஸ்ட் ரூம் போகணும். ஆத்திரத்தை அடக்கினாலும் என்ன பண்ண முடியாது, அதை என்ன பண்ண முடியாது, அடக்க முடியாது. அந்த டைமில் போகணுன்னு போகும்போது என் மனசுக்குள்ளே ஒரு பயம். ஐயோ, பாத்ரூம் எங்கள் ரெஸ்ட் ரூம் கொஞ்சம் தள்ளி ரூமில் இருந்து போகணும். ஐயோ, நைட்டு பார்த்தா மணி என்னது 12 மணி. 12 மணிக்கு என்ன வரும்? பேய் வரும். ஐயோ, என்ன பண்ணுறதுன்னு. அப்போ ஆண்டவர் சொன்னார், உன் பக்கத்திலே 1000 பேரும் உன் வலதுபுறத்தில் 10,000 பேரும் விழுந்தாலும் அது உன்னை அணுகாது. அப்படி அந்த வார்த்தை என் சிந்தனையில் வரவும், என் சரீரத்தில் ஒரு மாற்றம், ஓடி போய் காரியங்களெல்லாம் முடித்து ஓடி வந்து தூங்குறதுக்கு கர்த்தர் கிருபை செய்தார். எதற்காக நான் சொல்கிறேன்னா, வசனத்தை படித்து நம்முடைய சிந்தனையிலும் இருதயத்திலும் வைத்து கொண்டால்தான் நாம் பாவம் செய்யாமல் இருக்க முடியும். ஹல்லேலூயா. இன்னைக்கு சபையிலையும் அநேக பாவங்கள் பெருத்து கிடக்குது. நான் அநேக சபையில் இப்போ ஊழியக்காரங்களை பார்க்குறேன், பேசுகிறேன், அவங்களால கண்டித்து பேச முடியல. கண்டித்து பேசுகிறேன் என்னது, எய்தாப்பில் சபை, வலது பக்கம் சபை, இடது பக்கம் சபை, பின்பக்கம் சபை, எங்கே வேணாலும் என்ன பண்ணலாம் நம்மளால். நான் உங்களுக்கு சொல்கிறேன், வான்னு சொல்கிறேன், சபைக்கு போனீங்கன்னா பாதாளம் தான் போவீங்க. இங்கே கண்டிச்சாங்கன்னு இன்னொரு இடத்துக்கு போனீங்கன்னா பாதாளம் தான் போவீங்க. அந்த கொட்டுற இடத்துல இருங்க, உங்களை தட்டுற இடத்துல இருங்க, உங்களை கண்டிக்கிற இடத்துல இருங்க, உங்கள் உபதேசத்தை நடத்துறதுல இருங்க. கர்த்தர் உங்களை பரலோகம் கொண்டு போவார். அல்லேலூயா. நாங்கள்லாம் ஒரு சபையில் நிலைநாட்டப்பட்டு உருவாக்கப்பட்டதுனால தான் இன்றைக்கு கர்த்தர் ஊழியக்காரனாய் உயர்த்தி இருக்கிறார். ஆமேன் சொல்லுங்க. திங்கட்கிழமை ஒரு சபை, ஃபர்ஸ்ட் வாரத்தில் ஒரு சபை, 2வது வாரத்தில் ஒரு சபைக்கு போகக்கூடாது. கர்த்தர் எங்கே நாட்டினாரோ அங்கே நாம் நம்மை பரிசுத்தமாய் காத்து கொண்டு கர்த்தருக்காக பிரயோஜனப்பட்டு அப்படி ஊழியத்தில் உண்மையாக இருக்கணும். ஆமேன் சொல்லுங்க. பாய் போடுறது ஒரு ஊழியம், ஒவ்வொரு காரியம் செய்கிறதெல்லாம் ஊழியம். அவங்க சேட்டு இவங்க சேட்டு நினைக்காதீங்க. நாங்கள்லாம் ஒரு காலத்தில் கார்பெட்டுக்கு வேக்கம் போட்ட ஆள். இப்போ நிற்கிற இடம் எது? பாத்ரூம். பாஸ்டர் வீட்டில் பாத்ரூம் லெட்டின் கழுவுன ஆள். பாஸ்டருக்கு ட்ரெஸ் தேய்ச்சி கொடுத்தாள். இன்னைக்கு அப்படி செய்கிறதுக்கு என்ன இல்லை, ஆள் இல்லை. ஏதோ கௌரவ குறைச்சலாக இருக்குது. நம்ம என்ன அவங்களுக்கு செய்கிறது? நீ அவங்களுக்கு செய்ய வேண்டாம், அவருக்காக செய். அல்லேலூயா, அல்லேலூயா. என்ன பண்ணணுமா? இருதயத்தில் அவருடைய வார்த்தை வைக்கணும். அடுத்தது என்ன செய்யணும்? நேரம் சுருக்கம் கொண்டு நான் ஓடி சொல்றேன். அடுத்த வசனத்தை வாசிங்க. கர்த்தாவே, நீர் சுதந்தரிக்கப்பட்டவர், உம்முடைய பிரமாணங்களே எனக்கு போதும். ஓகே, 12வது வசனத்துல அடுத்த காரியம், பிரமாணங்கள் அவசியம். எப்படி வேணாலும் போகலான்னு இருக்க முடியாது, எப்படி வேணாலும் வாழலாம், எப்படி வேணாலும் பேசலாம், எப்படி வேணாலும் இருக்கலான்னு சொல்ல முடியாது. பிரமாணம் அவசியம், பிரமாணம் அவசியம். இப்படித்தான் வாழ வேண்டும், இப்படித்தான் பேச வேண்டும். ஒரு கிறிஸ்தவ வாழ்க்கை என்று சொன்னால், ஒரு விசுவாசி வாழ்க்கை என்று சொன்னால், ஒரு தேவனுடைய பிள்ளையுடைய வாழ்க்கை என்று சொன்னால் இப்படித்தான் இருக்க வேண்டும் என்று சொல்லி என்ன வேணும்? பிரமாணம் வேணும், பிரமாணம் வேணும். இன்னைக்கு கிறிஸ்தவங்களா இருக்கிறவங்களோட கூட நிறைய வாழ்க்கையில பிரமாணம் இல்லை. தகப்பனுடைய தாயுடைய வாழ்க்கையில பிரமாணம் இல்லை, பிள்ளையுடைய வாழ்க்கையில பிரமாணம் இல்லை. பிள்ளையை கண்டிக்கிறது இல்லை, பிள்ளையை சரியாய் வளர்க்கிறது இல்லை.
ஏன்னா அப்பா அம்மாவே அப்படி தான் இருக்குது, அப்படி தான் இருக்கு. ஒரு காலங்களில் நீங்கள் பிள்ளைங்களை சொல்லலாம், கண்டிக்கலாம், சத்தம் போடலாம். அம்மாவுக்கு நீங்கள் வாழ்ந்த காலத்தில் ஒருவேளை நீங்கள் அப்பா சொன்னாலே அப்படியே பயந்துருப்பீங்க, அம்மா சொன்னாலே பயந்துருப்பீங்க. இப்போ இருக்கிற பிள்ளைங்களை பார்த்தா நீங்கள் தான் பயப்படணும். பக்கத்தில் கையை அக்கா பிடிங்க, அக்கா கையை பிடிங்க. அக்கா, நீங்கள் இப்போ இருக்கிற பிள்ளைங்களை பயமுறுத்தணுன்னா உங்கள் வாழ்க்கை மூலமாக தான் பயமுறுத்த முடியும், உங்கள் வார்த்தையினால இல்லை. நீங்கள் பிள்ளைய பொய் சொல்லாதன்னு சொன்னால் நீங்கள் புருஷங்கிட்ட பொய் சொல்லாமல் இருக்கணும். நீங்கள் பையன்கிட்ட பொய் சொல்லாதன்னு சொன்னாக்க நீங்கள் பொண்டாட்டிக்கிட்ட என்ன இல்லாமல் இருக்கணும்? பர்மா காலனியில் இருந்துக்கிட்டு திருவரம்பூரை சொல்லக்கூடாது, திருவரம்பூரில் இருந்துக்கிட்டு பர்மா காலனியை சொல்லக்கூடாது. எங்கே இருக்கிறீங்களோ அந்த இடத்தை சரியாய் சொல்ல வேண்டும். ஆமேன் சொல்லுங்க. அல்லேலூயா. உண்மையிலே சொல்றேன், ஆண்டவர் கர்த்தருக்கு பயப்படுகிற சிறு கூட்டத்தை கொண்டுதான் அவருடைய ராஜ்யத்தை கட்டுவார். ஆமேன் சொல்லுங்க. நம்ம 10 பேரா இருந்தாலும் முத்தா இருக்கணும். ஆமேன் சொல்லுங்க. சபைக்கு ஒரு பெருங்கூட்டம் அவசியம் அல்ல. ஏன்னா 5 கூழாங்கல்லில் ஒரு கல்லை தான் வச்சு ஆண்டவர் என்ன பண்ணாரு? கோலியாத்த முறியடிச்சாரு. அவன் பெரிய படை வீரன், பெரிய அதிபதி, பெரிய பலம் உள்ளவன், பெரிய சரீரம் படைத்தவன். அவனுக்கு என்னதான் வேணும்? ஒன்று தான் வேணும். அதே மாதிரி உங்களை ஒருத்தராக கொண்டுட்டு தேவனுடைய ராஜ்யத்தை கட்டுவதற்கு, தேவனுடைய நாம மகிமைக்கு உங்களை வைப்பார். ஆமேன்னு சொல்லுங்க பார்க்கலாம். 10 இருந்தாலும் முத்தா இருக்கணும். முதல்ல சொன்னேன், நான் பாவம் செய்யாமல் இருக்கிறதுக்கு என்ன பண்ணணும்? வேத வசனத்தின்படி பார்த்து கொள்ளணும். 2வது என்ன சொன்னேன்? முழு இருதயத்தோட. அதெல்லாம் எனக்கு ரொம்ப பிடிக்கும், ரொம்ப பிடிக்கும். ஆராதனை உங்கள் ஜெப்ரி சும்மா கீபோர்டுக்கு வராமல் இல்லை, இவர் கீபோர்டை பிடிச்சோம்னா இவர் இன்னைக்கு பாட்டிலே ஓட்டிடுவார்னு பயந்து தான் அங்கே இருக்கிறான். ஆமாம், எனக்கு ஆராதிக்கிறதுனா ரொம்ப பிடிக்கும், பாடுறதுனா ரொம்ப பிடிக்கும். அவரை பாடாமல் யாரங்க பாட போகிறான்? பொண்ணுக்கும் பையனுக்கும் பாட்டு பாடி நம்மளை கொண்டு நரகத்தில் போட்டுருவான். கர்த்தருக்கு பாட்டு பாடுங்க, அவர் நம்மை பரலோகம் கொண்டு போவார். அல்லேலூயா. பாருங்க, இங்கே இருக்கிற கழுதையோட வாழ்ந்தா சமாதானம் இருக்காது, ஆனால் அவரோட வாழ்ந்தா சமாதானமான வாழ்க்கையாக இருக்கும். ஆமேன்னு சொல்லுங்க. அவரோட வாழ பழகுங்க, அவரை மனசார துதிக்க பழகுங்க. 3வது என்ன சொன்னேன்? வசனத்தை, வாக்கை இருதயத்தில் வைக்கணும். 4வது என்ன சொன்னேன்? பிரமாணத்தை இது பண்ண. 13வது வசனத்தை வாசிங்க. அடுத்தது, உம்முடைய வாக்கிய நியாய தீர்ப்புகளை எல்லாம் என் உதடுகளினால் விவரித்திருக்கிறேன். உம்முடைய வாக்கின் நியாய தீர்ப்புகளை ஆண்டவரை குறித்து நம்முடைய நாவினாலே நம் அறிக்கை செய்கிறவர்களாக, மகிமைப்படுத்துகிறவர்களாக இருக்க வேண்டும். ஆமேன் சொல்லுங்க பார்க்கலாம். அவர் நல்லவர், அவர் பரிசுத்தர், அவர் யெகோவா ஈரே, அவர் யெகோவா ராஃபா, யெகோவா சம்மா என்று சொல்லி அவரை மகிமைப்படுத்த அவருடைய பிரசன்னம் நமக்குள்ளே வெளிப்படும். பாவ வாழ்க்கை நம்மிலிருந்து வெளியேறும். ஆமேன் சொல்லுங்க பார்க்கலாம். அடுத்தது நேரம் சுருக்கினால அடுத்தடுத்து நான் சொல்றேன். 14வது வசனத்தை வாசிங்க. செல்வத்தில் களி கூறுவது போல நானும் அது சாட்சிகளின் வழியில் களி கூறுகிறேன். ஆமா, 14வது வசனம். எத்தனாவது டாபிக்? 6வதா? 5 சொல்லிட்டேன். இப்ப 6வது, அவருடைய ரிலேஷன்ஷிப்ல நமக்கு ஒரு ஜாய் இருக்கணும். எப்படி ஒரு வீட்டில் பீரோ வாங்கினா நமக்கு சந்தோஷம் இருக்குமா? ஃப்ரிட்ஜு வாங்கினா, வாஷிங் மிஷின் வாங்கினா, சோஃபா, 2 வீலரு, காரு, சொந்த வீடு. அந்த அக்கா மட்டும் வாங்கிருச்சு, எனக்கு ஒன்றும் தரலையே ஏசப்பா. அந்த அக்கா அந்த மாதிரி ஆண்டருக்கு உண்மையாக இருந்திருக்கு. நீங்கள் உண்மையாக இருங்க, உங்களை விட டபுள் மாடி கர்த்தர் தருவார். ஆமேன்னு சொல்லுங்க. பொறாமப்படாதீங்க, மற்றவங்க சந்தோஷத்தில் சந்தோஷப்படுங்க. நீங்களும் ஜெபம் பண்ணுங்க, கர்த்தர் உங்களுக்கு ஆசீர்வாதத்தை தருவார். எனக்கு தெரியல ஏன் இப்படி ஆண்டு பேசிட்டு இருக்கிறாருன்ட்டு. அல்லேலூயா. சபை தாங்க சாட்சியாக இருக்கணும். உலக மனுஷன் மாதிரியே சபைக்குள்ளே இருந்தோன்னா சபைக்கு உலகத்திற்கும் வித்தியாசம் இல்லை. சபை என்பது ஒரு குடும்பம். நான் சொல்வேன், அநேக சூழ்நிலை எங்கள் ஐக்கியத்தில் தம்பி வந்திருக்கிறான், நான் பேசுறதெல்லாம் நிறைய கேட்டிருக்கிறான். சபை என்ன? குடும்பம். நமக்கு எல்லாத்துக்கும் ஒரே அப்பா யாரு? ஏசப்பா. 2வது, இங்கே இருக்கிற அந்த அந்த ஊழிய பொறுப்பில் இருக்கிறவங்களுக்கு நம்ம கீழ்ப்படிந்து ஒத்துழைத்து ஒரே ஆவியினால் நடத்தப்பட்டால் ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிப்பார். ஆமேன்னு சொல்லுங்க பார்க்கலாம். அதே மாதிரி சபை குடும்பம். சபை என்பது தேவனுடைய சரீரம்.
எப்படி சரீரம் என்று சொன்னால் தலை இருக்குதோ, கால் இருக்குதோ, கண் இருக்குதோ, அதே மாதிரி நீங்க ஒரு ஸ்டைலில் இருப்பீங்க. பக்கத்தில் வலது பக்கத்தில் இருக்க அக்கா ஒரு ஸ்டைலில் இருக்கும், இடது பக்கத்தில் இருக்க அக்கா ஒரு ஸ்டைலில் இருக்கும், முன்ன இருக்கிற ஒரு அக்கா ஸ்டைலில் இருக்கும், பின்ன இருக்கிற ஒரு அக்கா. அதனால் ஆலயத்துக்கு வந்து அது பாரு, அது போட்டிருக்க ட்ரெஸ்ஸை பாரு, அது மொழியை பாரு, அது டான்ஸை பாரு, அது ஆராதனையை பாரு, இதெல்லாம் சொல்லாதீங்க. அது பாட்டுக்கு இருக்கட்டும். ஆமேன்னு சொல்லுங்க. சரீரம் பூரா கண்ணாக இருந்தால் என்ன லட்சணமாக இருந்திருக்கும்? நீங்கள் கண்ணுன்னு வச்சுக்கோங்க. கண்ணு சொல்ல முடியாது காது வேண்டான்னு, காது சொல்ல முடியாது எது வேண்டான்னு. ஆமாம், அப்புறம் நீங்களாம் வாய் பேச முடியாது உங்கள் வீட்டுக்கார்கிட்ட. நம்ம வீட்டுக்கார்ட்ட பேச வைக்கணும். நம்ம இங்கெல்லாம் அப்படியே ரொம்ப ரொம்ப குட் கேர்ள் இல்லை, குட் கேர்ள் எல்லோரும் நீங்களாம். ஆனால் வீட்டுக்கார்ட்ட விட்டு பார்க்கணும். அப்போ அது போடுற சவுண்டு, பக்கத்து வீட்டுக்காரன் சொல்லுவான், பாரு பெந்தேகோஸ்தே அக்கா போடுற சவுண்டை பாரு, அப்படியே அப்படியே அதிருது பாரு அப்படின்னு. அப்படி தானே? பெந்தேகோஸ்தே நாளில் அங்கே 120 பேர் கூடியிருந்த இடத்துல அசைஞ்சிச்சோ இல்லையோ அதை நம்ம பார்க்கல, வசனம் எழுதியிருக்கு. ஆனால் பெந்தேகோஸ்தே அக்கா போடுற சத்தத்தில் எது அசையும்? உங்களை பற்றி தான்க்கா சொல்கிறாருன்னு சொல்லுங்க. பிடிச்சி சொல்லுங்கம்மா, பக்கத்தில் அக்காவை பிடிச்சி சொல்லுங்க. பிடிங்க. பொம்பளை பிள்ளைங்க அம்மா கிட்ட போடுற சவுண்டு யாருக்கு தெரியும்? ஏசாபாவுக்கு தெரியும். உங்கள் ஊழியக்கார அம்மாவுக்கு தெரியாமல் இருக்கலாம், ஊழியக்காரங்களுக்கு தெரியாமல் இருக்கலாம். கர்த்தர் பார்க்குறாரு. ஆமேன் சொல்லுங்க. கர்த்தரை நம்பி நம்ம தீமையை விட்டு விலகி நன்மைக்கு எதுவாக நடத்தும் பொழுதுதான் ஆசீர்வாதம் கடந்து வரும். ஆமேன் சொல்லுங்க. ஆசீர்வாதத்தை பிரசங்கிக்க வேண்டாம், ஆசீர்வாதத்தை வாஞ்சிக்க வேண்டாம், ஆசீர்வாதம் இலவசமாய் வருகிறது. ஆமேன் சொல்லுங்க. என்ன சொன்னேன் அப்போ? அடுத்தது அஞ்சாவது காரியம் என்ன சொன்னேன்? அப்போ அந்த ரெச்சிப்பில் சந்தோஷம் இருக்கணும். நீதிமானுடைய கூடாரத்தில் ரெச்சிப்பின் கம்பீர சத்தம். எத்தனை பேர் நான் வந்து மனம் திரும்பினது நல்லதுன்னு எத்தனை பேர் சந்தோஷப்படுறீங்க? ஏன் தெரியுமா சபைக்குள்ளே ரட்சிக்கப்படாதவங்க இருக்கிறாங்க? ஏன் தெரியுமா சபைக்குள்ளே ஞானஸ்நானம் எடுக்காதவங்க இருக்கிறாங்க? ரட்சிக்கப்பட்ட நீங்கள் என்னவா இல்லை? சாட்சியா இல்லை. ரட்சிக்கப்பட்ட நீங்க சந்தோஷமா இல்லை. அன்னைக்கும் அழுதுகிட்டே தான் அம்மா அது இல்லை இது இல்லைன்னு சொல்லிட்டு வந்தீங்க. இன்னைக்கும் எனக்கு அது இல்லை இது இல்லைன்னு சொல்லிட்டு வரீங்க. எது இருந்தா என்ன, எது இல்லைன்னா என்ன, அன்று எனக்கு ரட்சிப்பை கொடுத்திருக்கிறான்னு சந்தோஷத்தோட வந்தீங்கன்னா அடுத்தடுத்த வாரங்களில் கர்த்தர் ஞானஸ்தானத்தை கொடுப்பார். ஆமேன்னு சொல்லுங்க பார்க்கலாம். ஐயோ அந்த அக்கா என்னடா இது, ரட்சிக்கப்படுறதுக்கு முன்னாடி சொங்கி மாதிரி இருந்துச்சு, இப்போ ரட்சிக்கப்பட்டது தான், அது முகத்தில் சந்தோஷத்தை பாரு, பிரசன்னத்தை பாரு, விசுவாச அறிக்கையை பாரு, கர்த்தர் மேலே உள்ள நம்பிக்கையை பாரு, அது ஆராதனையை பாரு, அது வாழ்க்கையில் கர்த்தர் கொடுக்குற ஆசீர்வாதத்தை பாருன்னு உன்னை பார்க்குறவனே என்ன பண்ணிடுவான்? நீனும் ரசிக்கப்பட்ட வருஷ கணக்காக ஆயிடுச்சு. ஐயோ எப்போ பார்த்தாலும் பாஸ்டரம்மா இதுக்காக ஜோம் பண்ணுங்க, பாஸ்டரம்மா அதுக்காக ஜோம் பண்ணுங்க, என் வீட்டுக்கார் இப்படி பண்ணுறாரு, என் பையன் அப்படி பண்ணுறாரு, என் பொண்ணு அப்படி பண்ணுறா. நீ நல்லா இருக்கியா? முதல்ல ஆண்கள் நீங்கள் நல்லா இருக்கிறீங்களா? சகோதரர் நீங்கள் நல்லா இருக்கிறீங்களா? நம்மை நாமே நிதானி தெரியணும். நம்ம சரி பண்ண வேண்டிய காரியங்கள் சரி பண்ணணும். மற்றவங்களையே சொல்லிட்டு இருக்கோம், பொண்டாட்டியை சொல்கிறோம், பிள்ளையை சொல்கிறோம், கணவனை சொல்கிறோம், பக்கத்து வீட்டுக்காரனை சொல்கிறோம், சபையை சொல்கிறோம். நான் முதல்ல சரியாகணும். ஆமேன்னு சொல்லுங்க. அல்லேலூயா. என்ன சொன்னேன்? என்ன பண்ணணும்? நம்முடைய ரட்சிப்பில் சந்தோஷமாக இருக்கணும். பாவம் நம்மளை தொடராமல் இருப்பதற்கு, பாவம் நம்மை மேற்கொள்ளாமல் இருப்பதற்கு என்ன செய்யணும்? ரட்சிப்பில் சந்தோஷப்படணும். அடுத்த காரியம் வாசிங்க, 15வது வசனம். உமது கட்டளைகளை தியானித்து உமது வழிகளை கண்ணோக்கமாக இருக்கிறேன். அடுத்தது 7வது காரியம், அவருடைய கட்டளையில் என்ன பண்ணணுமா? கண்ணோக்கமாக இருக்கணும். தேவன் நமக்கு கற்பனைகளை கொடுத்திருக்கிறாரு. தேவன் நமக்கு அவருடைய வழிகள் கொடுத்திருக்கிறார். நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாய் இருக்கிறேன்னு சொல்லிக்கிறார். வழி நீங்களும் நானும் பரலோக யாத்திரையில் போய்கிட்டு இருக்கிறோம். யாத்திராகமத்தின் புஸ்தகத்தில் மோசே ஒரு கூட்ட ஜனங்களை கூட்டுக்கிட்டு போனாரு. எல்லாரும் எங்கே போல? கானானுக்கு போகலை. வழியில் அழிந்து போன ஜனங்கள் அநேக பேராக இருந்தாங்க. அப்போ நம்முடைய வழி எப்படிப்பட்ட வழியாக இருக்குது? தேவனுடைய வழியை நம்ம சூஸ் பண்ணிக்கணும். ஆமேன்னு சொல்லுங்க பார்க்கலாம். 8வது காரியம் வாசிங்க, 16வது வசனம். உமது பிரமாணங்களின் மனமகிழ்ச்சியாய் இருக்கிறேன், உமது வசனத்தை மறவேன். அடுத்தது 8வது காரியம், நம்ம வேத வசனத்தை மறக்காதவங்களா இருக்கணும். அல்லேலூயா. 8 வசனம் யாரெல்லாம் எழுதுனீங்க சொல்லுங்க பார்க்கலாம். முதல் காரியம் என்ன செய்யணும்? பாவம் நம்மை தொடராமல் இருப்பதற்கு என்ன செய்யணும்? வேத வசனத்தின்படி நம்மை காத்து கொள்ளணும். 2வது
முழு இருதயத்தோடு அவரை தேடணும். மூணாவது, அவருடைய வார்த்தை, அதாவது பரிசுத்த வேதாகமத்தை நம்முடைய இருதயத்தில் வைத்து கொள்ளணும். நாலாவது, நாலாவது அவருடைய பிரமாணங்களை காத்து கொள்ள வேண்டும். ஐந்தாவது, அவரை குறித்து நாம் மற்றவர்களுக்கு சொல்லணும். இல்லைன்னா நம்ம அவரை குறித்து, அவர் செய்த அற்புதங்களை குறித்து நம்ம அறிக்கை செய்கிறவர்களாக இருக்க வேண்டும். அடுத்தது ஆறாவது, நம்முடைய ரட்சிப்பில் என்ன பண்ணணும்? சந்தோஷமா இருக்கணும். எல்லாம் இல்லைனாலும் பரவாயில்ல, என்னை பாவத்திலிருந்து கர்த்தர் மீட்டிருக்கிறார், என்னை பரிசுத்தத்திற்குள் கர்த்தர் அழைத்து இருக்கிறார், எனக்கு ஒரு நிச்சயம் இருக்குது, இங்கே கஷ்டமானாலும் பரலோக ராஜ்யத்தில் ஒரு நித்திய சந்தோஷம், நித்திய பேரின்பம் உண்டு என்கிற அந்த மகிழ்ச்சி, அந்த சந்தோஷம் இருக்குமே என்று சொன்னால் என்ன பண்ணுவார்? அந்த 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 இது வேணும். அடுத்தது ஏழாவது, அவருடைய கட்டளைகளை தியானித்து அவருடைய கட்டளைகளை நம்ம என்ன பண்ணணும்? மெடிடேஷன் பண்ணணும். எனக்கு என்ன ஆண்டு கட்டளைகளை கொடுத்திருக்கிறார். எட்டாவது, அவருடைய வசனத்தை மறக்காம இருக்கணும். ஹல்லேலூயா. இப்படிப்பட்ட கிருபைகளை கர்த்தர் நமக்கு தரணும்.